ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எஸ், வெல்கம் டு அவர் சேனல் களிப்போட்டும் கணிதம். ஓகே கண்ணா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் அல்ஜிப்ரா நியூ சிலபஸில் எக்ஸசைஸ் 3.14 சம்ஸ் பார்க்க போகிறோம். அது எதை பற்றி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம இப்போ ஃபியூ எக்ஸசைஸாகவே குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், அதோட ரூட்ஸு, ஃபேக்டரைஸ் பண்ணுற இதெல்லாம் தான் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த ரூட்ஸ்க்கும் அந்த கோஎஃபிஷியன்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். கோஎஃபிஷியன்ஸ்னால் என்னென்னு தெரியும் உங்களுக்கு இல்லைங்களா? இப்போ பாருங்கள், அதை இதுதான் நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0னா இதில் ஏன்றது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், பின்றது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இல்லைங்களா? சின்றது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் அந்த எக்ஸ் டேர்முக்கு முன்னாடி இருக்கிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம்? கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ அந்த ரூட்ஸ்க்கும் அந்த கோஎஃபிஷியன்ஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்குறதா இந்த எக்ஸசைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸசைஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சில ஃபார்முலாஸை ரீகால் பண்ணிக்கலாம், அல்ஜிப்ரிக் ஃபார்முலாஸ். ஓகேங்களா? ஆக்சுவலாக நமக்கு எப்போ ஏ ப்ளஸ் பி வச்சு போடுவோம்ல, இந்த இடத்துல சம் ஓரியன்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, ஆல்ஃபா பீட்டான்னு 2 ரூட்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா, அதை சால்வ் பண்ணும்போது நமக்கு ரூட்ஸ் என்னென்ன கிடைக்குது? ஆல்ஃபா பீட்டா. எப்பவுமே நமக்கு 2 ரூட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி கிடைக்குதுன்னு வைங்களேன். அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அந்த ரூட்ஸை ஆட் பண்ணும்போது இது ஒரு ஃபார்முலா இல்லைங்களா? எப்படி இருக்குன்னா, அந்த ஃபார்மு மைனஸ் பி பை ஏன்னு இருக்கும். அதாவது மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா? இதே ஆல்ஃபா இன்டூ பீட்டா அந்த ரூட்ஸை ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு எப்படி அந்த ஃபார்ம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சி பை ஏ கான்ஸ்டன்ட் டேர்ம் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா மைனஸ் பி பை ஏ, ஆல்ஃபா பீட்டானா சி பை ஏ. சரிங்களா? இது ஒரு ஃபார்முலா. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதை வச்சு தான் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே நம்ம போட போகிறோம். சரிங்களா? இந்த மைனஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த சில ஃபார்முலாஸையும் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம், ஏன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சம்ஸை ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் தெரியும் இல்லைங்களா? அதே மாதிரி ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் தெரியும் இல்லையா? அது மாதிரி இந்த இடத்துல இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2abன்னு வருமா? இங்கே இருக்க ப்ளஸ் 2ab இந்த பக்கம் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டாவை வந்து. சரிங்களா? இது ஒரு ஃபார்மு. ஓகேங்களா? சால்வ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு என்ன வருது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ ஆல்ஃபா பீட்டா. அடுத்து ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா கியூப் அப்படின்னா இந்த 3rd 5th கம்யூனிகேட்டட் தான். சரிங்களா? ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா கியூப்னா நம்ம ஆல்ரெடி நிறைய ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். இங்கே மைனஸ்னால் இந்த இடத்துல மைனஸ் வரும். அப்போது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் கியூப் ப்ளஸ் 3 ஆல்ஃபா பீட்டா ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. சரிங்களா? இதே இங்கே பாருங்கள், ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் அப்படின்னா இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா இங்கேயும் ப்ளஸ். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் கியூப் மைனஸ் 3 ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. சரிங்களா? அடுத்து இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது, ஆல்ஃபா பவர் 4 ப்ளஸ் பீட்டா பவர் 4னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். சரிங்களா? இந்த ஃபார்முலாஸ் வச்சு நம்ம ஃபர்தராக செம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸசைஸ் 3.14ல் ஃபஸ்ட்டு ரைட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டா. ஏன் இந்த ஃபார்முலா எழுத சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டுக்குமே நமக்கு ஃபார்முலா இருக்குது. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா மைனஸ் பி பை ஏ, ஆல்ஃபா இன்டூ பீட்டானா சி பை ஏ. அதனால் அந்த டேர்ம்ஸில் நம்ம எழுத சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ஃபா பை 3 பீட்டா ப்ளஸ் பீட்டா பை 3 ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆக்சுவலாக இது எப்படி இருக்குது? ஒரு ஃப்ராக்ஷனல் அடிஷனாக இருக்குது இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஆல்ஃபா பை 3 பீட்டா ப்ளஸ் பீட்டா பை 3 ஆல்ஃபா இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுப்போம் இல்லைங்களா? அப்போ எல்சிஎம்னா இங்கே என்ன வரும் பாருங்கள், 3 காமனாக இருக்குது. இங்கே ஆல்ஃபா இங்கே பீட்டாவா, அப்போ ஆல்ஃபா பீட்டா போட்டுக்கலாம். அப்போ இங்கே ஒரு 3 பீட்டா இருக்குன்னா நமக்கு இங்கே என்ன தேவை? ஆல்ஃபா தேவையா? அப்போ ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர்னு வரும். இந்த இடத்துல என்ன இருக்குது? 3 ஆல்ஃபா இருக்குது. அப்போ எல்சிஎம் படி பீட்டா வேணும், அப்போ பீட்டா ஸ்கொயர்னு வந்துடும் இல்லைங்களா? பட் அவங்க எப்படி எழுத சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்மில் தான் எழுதணும். இப்போ டினாமினேட்டர் கரெக்டாக ஆல்ஃபா பீட்டான்னு வந்துருச்சு, பட் நியூமரேட்டரை மாற்றணும் இல்லைங்களா? அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு இங்கே பாருங்களேன், இதனால தான் இந்த ஃபஸ்ட்டே எழுதுனேன். இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு என்ன மாதிரி எழுதிக்கலாம்? நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா பை 3 ஆல்ஃபா பீட்டான்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இது அந்த அல்ஜிப்ரிக் ஃபார்மில் தான் இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு எந்த டேர்ம்ஸும் இல்லை. இந்த நம்ம கண்டுபிடிச்சதில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டாவும் இருக்குது. அவ்வளோதுங்களா? இதை நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகேவா? Now we are going to see the second sum.
செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க 1/α² பீட்டா + 1/β² ஆல்ஃபா. இது வந்து ஃப்ராக்ஷனல் அடிஷனா, ஸோ we have to take the LCM here also. First you will copy the sum 1/α² பீட்டா + 1/β² ஆல்ஃபா இல்லைங்களா. அப்போ LCM எடுத்திங்கன்னா என்ன வரும்னு பாருங்க. இங்கே α² ஆல்ஃபானா அப்போ α² போட்டுப்போம். இங்கே β²னா β² போட்டுப்போம் இல்லைங்களா. ஆல்ரெடி நம்ம அந்த LCM ஃபைன் பண்ணுறதுல பார்த்துருக்கோம் இல்லைங்களா. 2 டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அதில் கிரேட்டர் டேர்மை எடுத்துக்குவோம் இல்லைங்களா. அப்போ α² β² போட்டாச்சா. அப்போ இங்கே என்ன தேவை, α² இருக்குது. இப்போ β² வேணும்னா மேலே ஒரு பீட்டா தேவை. இங்கே β² இருக்குது, பட் ஆல்ஃபா வேணும்னா என்ன பண்ணுவோம், மேலே ஒரு ஆல்ஃபா போடுவோமா. அப்போ இந்த இடத்துல ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மேலே வந்து எதில் வந்துருச்சு, நியூமரேட்டரில் கரெக்டாக வந்துருச்சு. டினாமினேட்டரில் α² β² நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா. அவங்க கேட்டிருக்கிறது என்ன, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா இந்த டேர்ம்ஸில் எழுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த டேர்ம்ஸில் சேஞ்ச் பண்ணிட்டோம். சரிங்களா. Now we are going to see the third sum. ஸோ தேர்ட் சம் பாருங்க, 3α - 1 into 3β - 1. ஃபர்ஸ்ட்லேயும் செகண்ட்லேயும் ஃப்ராக்ஷனல் அடிஷன் இருந்துச்சு, பட் இது வந்து ஒரு மல்டிப்ளிகேஷன் ப்ராடக்டில் இருக்குது. ஸோ 3α - 1 3β - 1னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டு டேர்மையுமே 3βவால் என்ன பண்ணுறேன், ப்ராடக்ட் பண்ணுறேன். சரிங்களா. இதையும் 3βவால் ப்ராடக்ட் பண்ணனா 3 × 3 9 ஆல்ஃபா × பீட்டா ஆல்ஃபா பீட்டா மைனஸ் 3βன்னு வருங்களா. இப்போது இந்த ரெண்டு டேர்ம்ஸுமே வந்து என்ன பண்ணுறேன், நான் 1ஆல் ப்ராடக்ட் பண்ணுறேன். 1ஆல் ப்ராடக்ட் பண்ணுறது இட்ஸ் வெரி வெரி ஈஸி இல்லைங்களா. அப்போ 3α இன்ட்டு இங்கே இருக்கிறது மைனஸ் சிம்பிள்னங்காட்டி மைனஸ் 3ஆல்ஃபான்னு வரும். இங்கே -1 × -1னா +1ன்னு வரும் இல்லைங்களா. அப்போ இங்கே பாருங்கள் 9 ஆல்ஃபா பீட்டா இருக்குது. இங்கே 3 காமனாக இருக்கிறதுனால -3ன்னு வெளியே எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே என்ன வரும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு ஒரு இடத்துல மைனஸ் போட்டுறக்கூடாது, ஏன்னா நான் மைனஸ் சிம்பிளையும் காமனாக எடுத்துட்டேன், 3ஐயும் காமனாக எடுத்துட்டேன்னா அப்போ -3 × ஆல்ஃபா -3ஆல்ஃபா -3 × பீட்டா -3β சரிங்களா, +1 அப்படின்னு வந்துடும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு எந்த டேர்ம்ஸும் இல்லை. நம்ம எந்த டேர்ம்ஸில் எழுதிட்டோம், ஆல்ஃபா பீட்டாலையும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாலையும் எழுதிட்டோம் இல்லைங்களா. அப்போ நமக்கு என்ன இந்த டேர்ம்ஸில் மாற்றினது, 9 ஆல்ஃபா பீட்டா -3 × ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா +1 அவ்வளோதான். ஓகேங்களா. இதில் இன்னும் 1 சம் இருக்குது, 4th சம். எல்லாமே என்ன பண்ணுறோம், நாம் அந்த டேர்ம்ஸை வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாலையும் ஆல்ஃபா × பீட்டாலையும் எழுதுறோம். அவ்வளோதான். 4th சம் பாருங்கள், ஆல்ஃபா + 3/β + பீட்டா + 3/ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இது வந்து ஒரு ஃப்ராக்ஷனல் அடிஷன் தான். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா we just take the LCM. இங்கே ஆல்ஃபா பீட்டானா அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கலாங்களா. அப்போ இங்கே பீட்டா இருக்குன்னா என்ன அர்த்தம், இங்கே ஆல்ஃபாவால் ப்ராடக்ட் பண்ணணுமா, ஆல்ஃபா × ஆல்ஃபா + 3. இங்கே அதே மாதிரி ஆல்ஃபா இருக்குன்னா அப்போ LCM படி என்ன தேவை, பீட்டா தேவை. அப்போது பீட்டா + 3ன்னு வந்துருங்களா. இப்போ நாம் என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம். α² + 3α + β² + 3β கீழே ஆல்ஃபா பீட்டான்னு இருக்குங்களா. அப்போ இங்கே பாருங்கள், α² + β² ப்ளஸ் இங்கே 3 காமனாக இருக்கிறதுனால 3 எடுத்துகிட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு போட்டுக்கலாம் ஆல்ஃபா பீட்டாவா. நமக்கு ஆனால் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தானே இருக்கணும். அப்போ இந்த α² + β² பதிலாக நம்ம என்ன எழுதலாம், நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 × ஆல்ஃபா பீட்டான்னு எழுதலாம் இல்லைங்களா. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்ம டேர்ம்ஸை சேஞ்ச் பண்ணிட்டோன்னா we got the answer. அவ்வளோதான், நம்ம இந்த டேர்ம்ஸில் மாற்றிட்டோம். ஓகேங்களா. நம்ம இப்போ தானே பார்த்தோம் இல்லைங்களா, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் என்னன்னு பார்த்தோம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 × ஆல்ஃபா பீட்டான்னு பார்த்தோம் இல்லைங்களா, அல்ஜிப்ரிக் ஃபார்முலா இல்லைங்களா. ஸோ அதை நான் இது மாதிரி மாற்றிட்டேன், மீதி எல்லாத்தையும் அப்படி எழுதிட்டேன். அப்போ நமக்கு என்ன வந்துச்சு, டேர்மில் கரெக்டாக ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டாவும் வந்துருச்சு. ஓகேங்களா. இதோட அந்த ஃபஸ்ட்டு முடியுது. அடுத்து நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருவாங்க பாருங்க, the roots of the equation 2x² - 7x + 5 = 0 ஆர் ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஓகேங்களா. அந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் வந்து என்ன எடுத்திருக்காங்க, ஆல்ஃபா பீட்டான்னு அவங்களையும் கொடுத்துட்டாங்க. வித்தவுட் சால்விங் ஃபார் த ரூட்ஸுக்குன்னு தனியாக எதுவுமே நம்ம சால்வ் பண்ணாமல் ஃபேக்டரைஸ்லாம் பண்ணாமல் கொடுத்துருக்கிற சம்ஸ் எல்லாத்தையும் நம்மளால என்ன சொல்கிறாங்க, ஆன்சர் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, 1/α / 1 + பீட்டான்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ நம்ம இந்த சம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். 2x² - 7x + 5ங்களா. எஸ், நமக்கு இங்கே தேவையான விஷயம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டாவும் தேவை இல்லைங்களா. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு ஃபார்முலா என்ன, -b/a இல்லையா. அப்போது இங்கே ஹியர் a = 2, b = -7,
C is equal to 5 இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இந்த வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணலாம். அப்போ மைனஸ் ஆஃப் பின்ற இடத்துல -7 by ஏன்ற இடத்துல 2னா இந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 7/2ன்னு கிடச்சி. சரிங்களா? அடுத்தது ஆல்ஃபா பீட்டாக்கு என்ன ஃபார்முலானா C/A. C is nothing but 5 by A is 2. அவ்வளோதான். இப்போ நமக்கு ஆல்ஃபா பீட்டாவும் கிடச்சிருச்சிங்களா? இனிமேல் நம்ம செம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். 1/α + 1/βவா? இது ஒரு ஃப்ராக்ஷனல் அடிஷன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போமா? அப்போ ஆல்ஃபா பீட்டா வருமா? அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், பீட்டா போடுவோம். இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ஆல்ஃபா போடுவோமா? ஸோ ஈஸியாக நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 7/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆல்ஃபா பீட்டாக்கு என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 5/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோங்களா? அப்போ 7/2 இது அப்படியே என்ன ஆகும், ரெசிப்ரோக்கலாக மாறுமா? அப்போ 2/5ன்னு வரும். 2ம் 2ம் கேன்சல் ஆனால் இட்ஸ் நத்திங் பட் 7/5 இல்லைங்களா? அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 1/α + 1/β is equal to 7/5. This is the answer for the given sum. ஓகேங்களா? Yes, now we are going to see the second sum given in the book. Second sum பாருங்க, α/β + β/ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்களா? எஸ். அப்போ சொல்யூஷன் α/β + β/ஆல்ஃபா. இதுவும் எப்படி இருக்குது, ஒரு ஃப்ராக்ஷனல் அடிஷனாக இருக்குங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போமா? எல்சிஎம் என்னது, ஆல்ஃபா பீட்டா. அப்போ இந்த இடத்துல பீட்டா இருக்குன்னா ஆல்ஃபாவால் ப்ராடக்ட் பண்ணுவோம். அப்போ ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா, ஆல்ஃபா ஸ்கொயர். இங்கே ஆல்ஃபா இருக்குது. அப்போ என்ன தேவை நமக்கு, பீட்டா தேவை இல்லைங்களா? அப்போ பீட்டா இன்ட்டு பீட்டா, பீட்டா ஸ்கொயர். சரிங்களா? இங்கே பாருங்கள், இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் நமக்கு எது டைரக்ட் வேல்யூ இல்லை, பட் நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்னென்னு தெரியும், இங்கே பாருங்கள் என்ன ஃபார்முலா தெரியும், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டான்ற ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா? இதுபடி நாம் இங்கே போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. சரிங்களா? அப்போ இங்கே பாருங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா நமக்கு என்னென்னு தெரியும், 7/2ன்னு தெரியும். ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா 5/2 இல்லைங்களா? ஸோ பை இங்கேயும் மறுபடியும் ஆல்ஃபா பீட்டாக்கு 5/2வா? இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுங்களேன். 7/2னா என்ன வரும், 49/4 வரும் இல்லைங்களா? மைனஸ் இங்கே 10/2 வரும். கீழே 5/2 இருக்குது இல்லைங்களா? ஸோ இங்கே நான் மேலே எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்சிஎம் என்னது 4 தான் வரும். அப்போ இங்கே 2வால் ப்ராடக்ட் பண்ணணுமா? அப்போ 49 - 20 பை இங்கே 5/2 இருக்குது இல்லைங்களா? அப்போ இங்கே பாருங்கள் என்ன வரும், 49 - 20னா இட் இஸ் 29 இல்லைங்களா? அப்போது 29 பை டினாமினேட்டர் என்ன இருக்குது, 4 இருக்குது, பை 5/2ன்னு இருக்குங்களா? அப்போ நம்ம என்ன போடலாம், 29/4 இந்த கீழே டினாமினேட்டர்லாம் இருக்கிறது ரெசிப்ரோக்கலாக மாறுமா? அப்போ இன்ட்டு 2/5ன்னு வரும். இதையும் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். ஸோ யூ காட் த ஆன்சர், இட் இஸ் 29/10. அவ்வளோதான். கொடுத்துருக்க சம் என்னது, ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 29/10. திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த கிவன் சம். அந்த அல்ஜிப்ரிக் ஃபார்முலாஸும் அதோட நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா என்ன, ஆல்ஃபா பீட்டா அந்த ரெண்டு வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து சம்மை சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ வி வில் see the third sum given in the book. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுவும் ஒரு ஃப்ராக்ஷனல் அடிஷனாக கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா ப்ளஸ் 2 பை பீட்டா ப்ளஸ் 2 ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2 பை ஆல்ஃபா ப்ளஸ் 2. ஓகேங்களா? ஸோ நாம் என்ன பண்ணுவோம், எப்படி கொடுத்தாலும் எவ்வளோ டேர்ம்ஸ் கொடுத்தாலும் ஃப்ராக்ஷனல் அடிஷன்னா ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் த கிவன் சம்ங்களா? அப்போ இதுக்கு எல்சிஎம்னா என்ன வரும், இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் 2 இருக்குது, இங்கே பீட்டா ப்ளஸ் 2 இருக்குங்களா? அப்போ ரெண்டையுமே நம்ம எடுத்துக்குவோம் இல்லைங்களா? ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2. அப்போ இங்கே பீட்டா ப்ளஸ் 2 இருக்குன்னா என்ன அர்த்தம், இன்னொரு ஆல்ஃபா ப்ளஸ் 2வா? அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். இங்கே மிட்ல ப்ளஸ் சிம்பிள் தான் இருக்குது. இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் 2 இருக்குன்னா அப்போ இங்கே என்ன வேணும், பீட்டா ப்ளஸ் 2 தானே வேணும் இல்லைங்களா? அப்போ தானே நம்ம எல்சிஎம். அப்போ இங்கே ஒரு பீட்டா ப்ளஸ் 2 அப்படின்னு நம்ம என்னென்னு போட்டுக்கலாம், அதையே பீட்டா ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம் இல்லைங்களா? அவ்வளோதான். முதல்ல நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, நமக்கு இந்த a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியுமே, a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab + b ஸ்கொயர்னு அந்த மாதிரி போட்டோன்னு கேட்டிங்கன்னா அப்போ என்ன வரும், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு 2னா 4 ஆல்ஃபா ப்ளஸ் 2 2s are 4. அதே மாதிரி தான் இங்கேயும் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 4 பீட்டா ப்ளஸ் 4னு வருங்களா? இது என்ன ஃபார்முலான்னு தெரிஞ்சது இல்லையா? a + b the whole square is equal to a + b the whole square is equal to a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்னு போட்டிருக்கோம். சரிங்களா? இந்த இடத்துல இதுதான் a, இது b. ஹியர் இட் இஸ் a, இட் இஸ் b. அவ்வளோதான்.
ஓகேங்களா. அதே மாதிரி கீழே பாருங்க, இது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ரெண்டு டேர்மையுமே நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பீட்டாவால் ப்ராடக்ட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும், ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 பீட்டான்னு வருங்களா. அடுத்து நான் இந்த ரெண்டு டேர்மையுமே 2வால் ப்ராடக்ட் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும், 2 ஆல்ஃபா ப்ளஸ் 4ன்னு கிடைக்கும். சரிங்களா. இப்போ நியூமரேட்டரில் நான் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் எழுதிக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே 4 ஆல்ஃபா இருக்குது, இங்கே ஒரு 4 பீட்டா இருக்கா. அப்போ 4 காமனாக இருக்குது, அதை நான் எடுத்துட்டேன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வரும். அடுத்தது 4 + 4 8. கீழே அதே மாதிரி ஏதாவது காமனாக இருந்தால் எடுத்துக்கலாம். ஆல்ஃபா பீட்டா இருக்குது, இங்கேயும் 2 பீட்டா 2 ஆல்ஃபா 2 காமனாக இருக்குது இல்லைங்களா. இங்கேயும் 2 இங்கேயும் 2 இருக்கிறனால நான் 2 காமனாக எடுத்துக்கிறேன். இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறோன்னா, நமக்கு 2 வேல்யூஸ் தான் தெரியும், அதை வச்சு தான் நம்மளால் சம்மை போட முடியும். அதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம். சரிங்களா. அப்போ இப்போ பாருங்கள், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னு இருக்கா. இதுக்கும் நமக்கு டேரெக்டாக ஆன்சர் தெரியாது இல்லைங்களா. அதுக்கு நாம் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இதுக்கும் நமக்கு மாத்திரக்கு ஐடி தெரியும். என்ன பண்ணுவோம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா இல்லைங்களா. ப்ளஸ் மீதி எல்லாத்தையும் அப்படியே எழுதிங்க. 4 × ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 8 by alpha beta plus 2 into alpha plus beta plus 4. சரிங்களா. அப்போ பாருங்க, இங்கே alpha plus betaன்றது 7/2 the whole square minus 2 into alpha betaன்றது 5/2 இல்லைங்களா. ப்ளஸ் 4 into alpha plus beta என்னது 7/2 plus 8. அதே மாதிரி இங்கே கீழே ஆல்ஃபா இன்ட்டு பீட்டானா 5/2 ப்ளஸ் 2 into alpha plus betaனா 7/2 ப்ளஸ் 4. சரிங்களா. இப்போ எல்லாத்தையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணுவோம். இங்கே என்ன வரும், 49/4 வரும் இல்லைங்களா. இங்கே மைனஸ் 10/2. நான் கேன்சல் பண்ணல எதையும், ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்சிஎம் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால. சரிங்களா. பை 8 இருக்குது. கீழே அதே மாதிரி இங்கே 5/2 இருக்குது, இங்கே 14/2 இருக்குது, ப்ளஸ் 4 இருக்குது. சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை பொறுத்தளவு எல்சிஎம் எடுத்தோன்னா அது 4 தானுங்களே. ஆமாம் தானே. ஸோ இங்கே கீழே ஸ்பேஸ் பத்தாது, ஐ வில் டேர்ன் அண்ட் ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, மேலேயும் கீழேயும் எல்சிஎம் எடுத்து அதை நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ மேலே வந்து 4 தான் எல்சிஎம்மா. அப்போ இங்கே 49 அப்படியே போட்டுக்கலாம். சாரி, இங்கே மைனஸ் சிம்பிள், மைனஸ். இங்கே வந்து 2வா, அப்போது 20. இங்கேயும் 2னா அப்போது மேலேயும் 2வால் ப்ராடக்ட் பண்ணுவீங்க. அப்போது 40 56. இங்கே 8னா இங்கே ஆக்சுவலாக 1 தானே இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், 4ஆல் ப்ராடக்ட் பண்ணணுமா. அப்போ 8 × 4 8 4s are 32. ஓகேங்களா. நியூமரேட்டரை இந்த மாதிரி பண்ணிட்டோம். டினாமினேட்டரில் எல்சிஎம் வந்து 2 தான் இல்லைங்களா. அப்போ இங்கே 5 அப்படியே இருக்குது, ப்ளஸ் 14 அப்படியே இருக்குது. இங்கே 4க்கு என்ன போடுவோம், 4 2s are 8ன்னு போடுவோம். சரிங்களா. இப்போ பாருங்கள், ஸோ மேலே 49 minus 20னா it is 29 plus 56 and then 32 போட்டோம்னா மேலே நியூமரேட்டரில் 117/4 வருது. பை கீழே 19 + 8 இல்லைங்களா. எஸ் 22 + 20 7/2 வருதுங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை அப்படியே ரெசிப்ரோக்கலாக எடுத்தோம்னா 117/4 into 2/27 வருதுங்களா. இதையும் கேன்சல் பண்ண முடியும். இங்கே 2 வந்துருச்சு. அதுக்கடுத்தது இதையும் கூட நம்மளால் 9 டேபிளால் கேன்சல் பண்ண முடியுமா. அப்போ இங்கே 3 வரும். இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 1 - 9 3 வருது. அப்போ நமக்கு என்ன வருது, 13/6. நம்மளால் எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவு பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 13/6ங்களா. ஆக்சுவலாக சம் என்னது, ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2 ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2 alpha plus 2 is equal to you got 13/6. ஓகேங்களா. this is the answer for the given sum. ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இது எக்ஸசைஸ் 3.14ல் ஃபஸ்ட்டும் செகண்டும் பார்த்துருக்கோம். இதில் வந்து அந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் தெரிஞ்சால் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அதே சமயம் அந்த ஒரு ஈக்குவேஷனை வச்சு எப்படி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபைண்ட் பண்ணுறோம் அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா. பட் திஸ் எக்ஸசைஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா. ரிப்பீட்டடாக கேட்டுருப்பாங்க கொஷின்ஸ் எல்லாம். ஓகேவா. ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா. உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்ல. எஸ், அப்படி உங்களுக்கு
நம்மளோட சேனல் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா நிறைய நம்ம ட்ரிக்ஸ் வீடியோஸும் போடுவோம். அதை பார்க்கணுன்னா வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்க எக்ஸசைஸ் சம்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்மளோட களிப்பூட்டும் கணிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். We will meet you in the next exercise videos. ஓகேவா? தேங்க்ஸ் a lot. Bye.